வெல்கம் திஸ் physicsman. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சயின்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சயின்ஸ் மீன்ஸ் ஆர்கனைஸ்டு நாலேஜ். ஆர்கனைஸ்டு நாலேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாலேஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நாலேஜ் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை தான் நம்ம நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கல்வி இல்லைனா ஏதோ ஒரு அனுபவம் வழியாக நம்ம பெற்ற தகவல்கள் இருக்குல்ல, அதாவது இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம நாலேஜ், அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த சயின்ஸ் மீன்ஸ் ஆர்கனைஸ்டு நாலேஜ். அப்போ சயின்ஸ் அப்படின்றது வந்து என்ன? அறிவியல் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட அறிவு என்று பொருள். சரி, அடுத்து the word science originates from the Latin word scientia meaning to know. இப்போ the word science அப்படின்ற வேர்ட் வந்து எதுலேருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னா லத்தீன் வேர்ட் சைன்டியா அப்படின்றதுலேருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு. சைன்டியா அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா டு நோ அப்படின்னு அர்த்தம். நோவிங் த ட்ரூத் அப்படின்னு அர்த்தம். அதாவது இயற்கை செயல்பாடுகளின் உண்மை நிலையை அறிவது என்று பொருள். அதுதான் நோவிங் த ட்ரூத். ஹாஸ் இன் த ஏஜ் ஆஃப் சயின்ஸ் இன்றைய அறிவியலின் வளர்ச்சி அப்படின்றது பல கண்டுபிடிப்புகளுக்கு உதவியாக இருந்திருக்கு. அதாவது அறிவியலோட வளர்ச்சி தான் பல கண்டுபிடிப்புனே அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சரி, இப்போ த கம்ப்யூட்டர், கணினி, அதுக்கப்புறம் இந்த டெலிவிஷன், தொலைக்காட்சி, வீடியோ அண்ட் ஆடியோ சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் த செல்ஃபோன்ஸ், இமெயில், இன்டர்நெட் அண்ட் ஸோ ஆன். அப்போ இது எல்லாமே என்னென்னா ஆல் ஆர் த கிஃப்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் டு ஹியூமன்ஸ். அப்போ இவை அனைத்தும் மனிதர்களுக்கு அறிவியலின் பரிசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஹியூமன் நேச்சர் டு அப்சர்வ் திங்ஸ் அண்ட் ஹேப்பனிங் அரவுண்ட் இன் த நேச்சர். இப்போ மனிதனோட இயல்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவனை சுற்றி நடக்கும் அனைத்து காரியங்களையும் கவனிப்பது தான் மனிதனோட இயல்பு தான். அப்போ அந்த இயல்பை கொண்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்? சயின்டிஃபிக் லாஸ், அதுக்கப்புறம் தியரிஸ் அப்படின்றத மேக் பண்ணுறான். அதுலேருந்து டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் டெவலப் ஆகுது. இப்போ ஆரம்ப காலத்தில் மனிதன் எதை பற்றின சிந்தனை அப்படின்றத வந்து அவனுக்கு தோன்றியிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது த ரெப்பிட்டேஷன் ஆஃப் டே அண்ட் நைட்ஸ். இரவும் பகலும் மீண்டும் மீண்டும் தோன்றுவது. அதுக்கப்புறம் இந்த சைக்கிள்ஸ் ஆஃப் சீசன்ஸ், பருவ மாற்றங்களை அவன் கண்டறிகிறான். அதுக்கப்புறம் அவன் வேறு என்னெல்லாம் பண்ணுறான்னா ரெயின்போஸ், வானவில் பற்றின சிந்தனை, அதுக்கப்புறம் ஸ்டாரி நைட் ஸ்கை, இரவில் நட்சத்திரங்கள் வந்து பிரகாசிப்பது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன? மனிதனோட திங்கிங், அவனோட ஆர்வம் அப்படின்றத வந்து நிறைய அதிகரித்து சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. சயின்டிஃபிக் laws and theories express the general truths of nature. laws அப்படின்னா விதிகள் அப்படின்னு அர்த்தம், தியரிஸ் அப்படின்னா கோட்பாடுகள் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் எதை பற்றி வெளிப்படுத்துது அப்படின்னா இயற்கையோட பொதுவான உண்மைகளை பற்றி தான் வெளிப்படுத்துது. சரி, அப்போ ஓவராலாக சயின்ஸ் அப்படின்னா என்ன? சயின்ஸ் இஸ் எ மெத்தட் ஃபார் டிஸ்கிரைபிங், கிரியேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது மனிதன் என்ன பண்ணுறான்னா ஒரு விஷயத்தை கண்டு அதை புரிந்து கொள்கிறான். அதை புரிந்து கொள்ளிட்டு அதை வந்து அறிவியல் அப்படின்னா என்ன? அறிவியல் என்பது ஒரு விவரிக்கும் முறை. எதை பற்றின விவரிக்கும் முறை? இயற்கையை பற்றின உண்மை நிலையை பற்றி தான் விவரிக்குது. அதை வந்து மனித அனுபவத்தோட அவன் என்ன பண்ணுறான்? இதை விவரித்து நமக்கு வந்து அவனோட புரிதலை ஒரு ஆர்கனைஸ்டு நாலேஜாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அதுதான் நம்ம சயின்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவராலாக இதுதான் சயின்ஸ். உங்கள் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.